உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி, உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு இன்று நான் பேசப் போகின்ற விஷயம் என்னவென்றால், தமிழ் சமுதாயத்தினுடைய வரலாறு பற்றிய விஷயம்தான். தமிழர்கள் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கு முன்னால் தங்களை யாரெல்லாம் ஆட்சி செய்தார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். தமிழர்கள் வரலாற்று அறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தாங்கள் பெற்றிருக்கின்ற இந்த உரிமைகள் நமக்கு எளிதாக வந்தவை அல்ல. அதற்காக ஒரு தலைமுறை முழுமையாக தன்னையே அர்ப்பணித்து தியாகம் செய்து மிகப்பெரிய இன்னல்களுக்கு உள்ளாகி கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து நிறைய பேர் தன்னுடைய உயிர்களை எல்லாம் இழந்து நமக்கு இந்த அளப்பெரிய உரிமைகளை எல்லாம் பெற்று தந்திருக்கிறார்கள். இன்று நாம் மகிழ்ச்சியோடும் நாம் மதிப்போடும் வாழ்கிறோம் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் நமது முன்னோர்கள் நமக்கு பெற்று தந்திருக்கின்ற இந்த உரிமைகள் தான். இந்த உரிமைகள் நமக்கு எளிதாக வந்ததா? இதற்கு முன்னால் நமது முன்னோர்கள் எல்லாம் இதை போன்று உரிமைகள் பெற்ற மக்களாக வாழ்ந்தார்களா என்று நாம் நினைத்து பார்த்தால் நமக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும். ஏனென்றால் தமிழ் சமுதாயம், அதற்கு பக்கத்திலே இருக்கின்ற தெலுங்கு சமுதாயம், கன்னட சமுதாயம், மலையாள சமுதாயம், அவர்களை எல்லாம் நாம் உற்று நோக்கும் போது தமிழ் சமுதாயம் பல காலமாக தன்னையே ஆள முடியாத ஒரு சமுதாயமாக இருந்து வந்திருப்பதை நாம் காண முடியும். ஏனென்றால் தமிழர்களுடைய ஆட்சியாளர்கள், மன்னர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள் சேர சோழ பாண்டியர்கள் என்று சொல்லுவார்கள். சேர சோழ பாண்டியர்களுடைய ஆட்சி 1311 முடிந்து போனது. அதற்கு பிறகு ஏறத்தாழ 600 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர்கள் ஆளவில்லை என்கின்ற உணர்வை நாம் பெறும்போது, நமது முன்னோர்கள் தங்களை ஆள முடியாத ஒரு சூழ்நிலையில் மற்ற மொழி பேசக்கூடிய மக்கள் அவர்களை ஆண்டபோது அவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு அவர்கள் பல கஷ்டங்களுக்கு அவர்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். இன்று நமது தமிழ் சமுதாயத்தை பார்க்கும்போது, தமிழ்நாட்டு சமுதாயத்தை நாம் பார்க்கும்போது அனைத்து மக்களும் வாழ்கிறார்கள். இங்கே தமிழர்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட தெலுங்கு மக்களும் பெரிய அளவிலே அவர்கள் மதிப்போடும் உரிமைகளோடும் அவர்கள் வாழ்கிறார்கள். அதை போன்று கன்னட மக்களும், அதை போன்று மலையாள மக்களும், இந்தி பேசக்கூடிய மக்களும் கூட இங்கே மதிப்போடும் மரியாதையோடும் வாழ்கிறார். தமிழ் மக்கள் அனைத்து மக்களும் இங்கே உரிமை பெற்ற ஒரு மக்களாக அவர்கள் பொருளாதாரத்திலே மதிப்பு ஓரளவுக்கு அவர்கள் தங்களுக்கு தேவையானவைகளை பெற்றிருக்கின்ற மக்களாக வாழ்கிறார்களா என்றால் இல்லை. தமிழ் சமுதாயத்திலே நாம் பார்க்கும்போது நிறைய கிராமங்களிலே நிறைய மக்கள் அங்கே தனக்கு தேவையான பொருளாதாரத்தை அவர்கள் பெறாத சூழ்நிலையிலே தான் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அதற்கு காரணம் என்ன என்றால், அவர்கள் பல தலைமுறைகளாக அவர்கள் தன்னுடைய உரிமை பெறாத ஒரு சமுதாயத்திலே அவர்கள் வாழ்ந்ததால் அந்த சூழ்நிலையிலே அவர்கள் பொருளாதாரத்தை பெற முடியவில்லை. முழுமையான பொருளாதாரத்தை அவர்கள் பெற முடியும். இன்றும் அதற்காக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். அனைத்து மக்களும் அவர்கள் ஒரு மரியாதைக்குரிய ஒரு சம்பளம் வாங்க வேண்டும், தமிழ் மக்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக தான் நம்மளுடைய எண்ணங்களும் குறிக்கோளும் அதற்கான முறையிலே தான் நாம் உழைத்து கொண்டிருக்கின்றோம். அந்த விதத்திலே தமிழ் மக்கள் தன்னுடைய வரலாறை தெரிய வேண்டும். ஏனென்றால் பல்லாண்டு காலமாக நமது முன்னோர்கள் அங்கே உரிமைகளை இழந்து அவர்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். அந்த காலகட்டம் என்ன என்றால், முழுமையாக அவர்கள் நிறைய வெளியிலே சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை இங்கே. ஏனென்றால் எல்லா மக்களும் இருப்பதனால் இங்கே பிரச்சனைகளை எல்லாம் வரக்கூடாது என்பதற்காக
ஒரு சில விஷயங்களை அவர்கள் முழுமையாக வெளியே கொண்டு வரவில்லை என்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அதைத்தான் நானும் சொல்லுவேன். நமது சமுதாயம் இங்கே அனைத்து மக்களும் வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டு சமுதாயத்திலே அமைதி இருக்க வேண்டும். அனைவரும் அவர்கள் மரியாதைக்குரிய ஒரு வருமானத்தை பெற வேண்டும். அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். நாம் யாருக்கும் எதிரானவர்களும் அல்ல. நாம் யாருக்கும் யாரும் வருத்தப்பட வேண்டும் என்று எண்ணுபவர்களும் அல்ல. நாம் அனைத்து மக்களும் அவர்கள் மரியாதைக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்கான சூழ்நிலை இங்கு இருக்கிறது. அதை தமிழ்நாடு மாநில அரசும் நமது இந்திய அரசும் கவனத்திலே கொண்டு இந்த கிராமங்களிலே இருக்கின்ற மக்கள் அவர்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெறக்கூடிய அளவுக்கு அவர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய விருப்பம். அந்த விஷயத்திலே இன்று நான் உங்களோடு பகிரப்போகிற விஷயம் என்னவென்றால், இந்த தமிழ் சமுதாயம் இன்றைக்கு நாம் உரிமை பெற்று நாம் வாழ்கின்ற இந்த தமிழ் சமுதாயம் இந்த உரிமைகளை எல்லாம் நாம் எளிதாக பெறவில்லை. அதற்காக பல தலைவர்களும் பல தலைமுறையும் உழைத்திருக்கின்றன என்பதை நாம் எப்போதும் மனதிலே கொண்டு அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுபவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நினைக்கும் போது, அவர்கள் நாம் எந்த விதத்திலே நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்றால், நாம் நல்ல முறையிலே நம்முடைய உழைப்பை நாம் செலுத்தி நாம் ஒவ்வொரு நாளும் கடுமையாக உழைத்து அதன் மூலம் நாம் ஈட்டுகின்ற வருமானத்தை நம்மளே நாம் ஒரு மரியாதைக்குள்ள ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்து நமது நண்பர்களுக்கும் நமது சுற்றத்தினருக்கும் நாம் உதவுகிறவர்களாக இருக்க வேண்டும். அனைத்து மக்களும் இன்றைக்கு நிறைய கஷ்டங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ரோட்டோரங்களிலே வாழ்கின்ற மக்கள் அவர்கள் எல்லாம் நல்ல ஒரு மரியாதைக்குள்ளே வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய விருப்பம். நம்முடைய வரலாற்று பகுதியை நான் சொல்ல வருகிறேன். தமிழர்கள் ஆட்சி செய்த அந்த சேர சோழ பாண்டியர்கள் இந்த 3 அரசர்களும் தமிழ்நாட்டை பல ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவர்கள் ஆட்சி செய்து வந்திருக்கிறார். அதன் பின்னால் சோழ நாட்டை பாண்டியர்கள் வென்று முழுமையாக சோழ சாம்ராஜ்யத்தினுடைய அந்த அதிகாரத்திலே இருந்த அந்த அரச குடும்பங்களை எல்லாம் அவர்கள் அப்புறப்படுத்தி இருக்கிறார் ஒரு கட்டத்தில். அப்படி நடந்ததுதான் 13ஆம் நூற்றாண்டிலே அந்த நிகழ்வு நடக்கிறது. அப்படி சோழர்கள் தன்னுடைய நாட்டை விட்டு ஓடி அவர்கள் வேறு இடங்களிலே அவர்கள் பக்கத்திலே அவர்கள் வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுகிறது. குறிப்பாக கொள்ளிடத்தினுடைய அந்த முகத்துவாரத்திலே கடல் சேரக்கூடிய முகத்துவாரத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கும், ஒரு சில சோழ மன்னர்கள் சிற்றரசர்களாக வாழ்ந்தார்கள் என்பதாகவும் நாம் பார்க்கிறோம். இது 13ஆம் நூற்றாண்டிலே நடக்கின்ற விஷயம். அந்த காலகட்டத்திலே பாண்டியர்கள் மிகப்பெரிய அதிகாரம் பெற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்போதுதான் அவர்கள் திருப்பதி திருமலை கோயிலை எல்லாம் அவர்கள் அமைத்ததாக நாம் பார்க்கிறோம். பெரிய அளவிலே முழுமையாக அவர்கள் அந்த கோயிலை கட்டியது போல அவர்கள் இங்கே சிதம்பரத்திலே உள்ள கோயிலும் அவர்கள் பொன்னால் வேந்ததாகவும், பாண்டியர்கள் திருப்பதி கோயிலை பொன்னால் வேந்ததாகவும் குலசேகர பாண்டியனுடைய ஆட்சி காலத்தில் என்பதாகலாம் நாம் படிக்கிறோம். அப்படி பாண்டியர்கள் மிகப்பெரிய வலுவாக இந்த தமிழ் நிலத்திலே அவர்கள் ஆட்சி செய்த போது, அப்போதுதான் அங்கே மார்க்கோ போலோ என்ற ஒரு இத்தாலிய ஒரு யாத்திரிகர் கூட வந்து தமிழகத்தை பற்றி ஒரு சில குறிப்புகளை எல்லாம் அவர்கள் எழுதியிருக்கிறார். அதற்கு பிறகு இந்த பாண்டிய நாட்டிலே அங்கே 2 சிற்று இளவரசர்களுக்கு இடையே நடக்கின்ற அந்த அந்த உரிமை போரிலே, அல்ல உரிமை போர் என்பதை விட ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதிலே நடக்கின்ற அந்த போராட்டத்திலே அவர்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையிலே அவர்கள் இருக்கிறார்.
அங்கே அவர்கள் சுந்தர பாண்டியன் என்று வீரபாண்டியன் என்று ரெண்டு மகன்கள் குலசேகர பாண்டியன். அவர்கள் யார் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிறீர்களே, அவர்களுக்குள்ளே ஒரு சண்டை நடக்கும் போது அந்த நேரத்திலே டெல்லியிலே ஆட்சி செய்த அலாவுதீன் கில்ஜி அவருடைய படை தளபதி மாலிக் கபூர் அவர்கள் தென்னிந்தியாவை பிடிக்க வேண்டும் என்று வருகிறார்கள். அப்படி அவர்கள் வரும்போது அவரோடு இந்த சுந்தர பாண்டியன் உறவு கொண்டு இந்த வீரபாண்டியனை தோற்கடிப்பதற்காக முயற்சி செய்வோர் யாருக்கும் அவர் செவிசாய்க்காமல் நேரடியாக மதுரையை வந்து அவர்கள் பிடித்து அதில் உள்ள இங்கே இந்த செல்வங்களை எல்லாம் அவர்கள் எடுத்து சென்று கோயில்களை எல்லாம் இடித்ததாக வரலாறு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அந்த 600 ஆண்டுகளுக்கு முன்னால், இன்னைக்கு பார்த்தால் 700 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயமாக அதை நாம் பார்க்கிறோம். அதனால அதற்கு பிறகு கொஞ்ச காலம் கழித்து திரும்பவும் அங்கே டெல்லியிலே ஆட்சி செய்த முகமது பின் துக்ளக் அவர்கள் யூலுக்கான் அவருடைய பேர் முதல் பெயர், அவரும் இந்த மதுரையை வந்து அவர்கள் பிடித்து திரும்பவும் 1323 அவர்கள் மதுரையிலே ஒரு முஸ்லீம் ஆட்சியை உருவாக்கிறார். அதுதான் மதுரை சுல்தான் ஆட்சி. 1323 முதல் 1370 வரை இந்த முஸ்லிம்களுடைய ஆட்சி நடக்கிறது. அப்போது அவர்கள் நிறைய பகைமை அல்லது அவர்கள் போர்களை எல்லாம் சந்தித்திருக்கிறார். இந்த முஸ்லிம் ஆட்சியாளர்கள் அவர்களை எதிர்த்து கொஞ்ச காலம் கழித்து அங்கே ஆந்திரா, கர்நாடகா அந்த பகுதியில் புதிய ஒரு அரசாங்கம் அங்கே வருகிறது. விஜயநகர சாம்ராஜ்யம் உருவாகிறது. அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய முதல் ஆட்சியாளர் ஹரிகரா, அதற்கு பின்னால் புக்கராயா என்று இருந்தவர் ஆட்சி செய்கிறார். அவருடைய மகன் தான் வீரகுமார கம்பண்ணா என்பவர். அவர் இந்த மதுரை முஸ்லிம் ஆட்சியிலிருந்து அவர்கள் மீண்டும் ஒரு இந்துக்களுடைய ஆட்சி, இந்த மக்களுடைய ஆட்சி அவர் திரும்பவும் கொண்டு வந்திருக்கிறார் என்பதுதான் வரலாறு சொல்லுகிறது. அந்த வரலாறை தமிழகத்திலே நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ ஒரு சில ஆர்டிக்கிளாக அது பப்ளிஷ் பண்ணுகிறார்கள். இந்து பத்திரிகையிலே ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று, அதை பார்த்துதான் நானும் இதையெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். இது எப்படி இந்த சேர சோழ பாண்டியர்கள் தொடர்ந்து தமிழகத்தை ஆண்டார்களா, இல்லை மற்றவர்களும் ஆண்டார்களா என்று நாம் பார்க்கும்போது நமக்கே வியப்பான ஒரு விஷயங்கள் எல்லாம் தெரிகிறது. ஏனென்றால் அந்த மதுரையை மீட்ட நிகழ்ச்சியை ஒரு கவிதை தொகுப்பாக அந்த வீரகுமார கம்பண்ணாவுடைய மனைவி கங்கா தேவி என்பவர்கள் சான்ஸ்கிரிட்டிலே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அது வந்து மதுரை விஜயம் என்கிறது. இப்படி ஒரு பெண்ணே அந்த காலத்திலே இந்த ஒரு வரலாற்று நிகழ்வை அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய விஷயம், அது தமிழ்நாட்டிலே கிடைக்காத ஒரு சூழ்நிலை. அந்த 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 தொகுதி, அந்த கவிதை தொகுதி வந்து திருவனந்தபுரத்திலே அங்கே காக்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்பாக வைத்திருப்பதாக நான் அறிகிறேன். இப்படி தமிழர்களுடைய நிலத்திலே தமிழர் அல்லாத ஆட்சியாளர்கள், குறிப்பாக சொல்ல போனால் அங்கே முகமது பின் துக்ளக் என்பவர் எல்லாம் அவர்கள் ஆப்கானிஸ்தானில் சார்ந்தவர். அவர்கள் அதற்கு பின்னால் நமது தெலுங்கு மக்கள் அவர்களுடைய ஆட்சி இந்த வீரகுமார கம்பண்ணாவுடைய தலைமையிலே அங்கே நடக்கிறது. இப்படி இரண்டாவதாக தமிழகத்திலே தமிழர் அல்லாத ஒரு ஆட்சி, அது விஜயநகர நேரடி ஆட்சியாக 1370 முதல் 1526 வரை நடைபெறுகின்றது. அதற்கு பிறகு அந்த 1526 அந்த பீரியடிலே தமிழகத்தை, அதாவது இந்த விஜயநகர பேரரசை ஆட்சி செய்கின்றவர் யார் என்றால் கிருஷ்ணதேவராயர். அந்த நேரத்திலே தமிழகத்திலே ஒரு சில சலசலப்புகள், இங்கே இந்த ஆட்சியை தான் கொண்டு வருவதற்காக ஒரு சில போட்டிகள் எல்லாம் நடப்பதாகவும் அதிலே தமிழர்களும் கூட கலந்திருக்கலாம் என்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது அங்கே
விஜய விஜயநகர பேரரசனுடைய அந்த ஆட்சியாளரான கிருஷ்ணதேவராய அவருடைய தன்னுடைய படைத்தளபதியை இங்கே தமிழ்நாட்டிற்கு அனுப்பி அவர் அந்த சலசலப்பை எல்லாம் அவர் தீர்ப்பதாக நாம் பார்க்கிறோம். திரும்பவும் அவங்களுடைய ஸ்டெடியான ஒரு ஆட்சியை அங்கே கொண்டு வருகிறார். அவர்தான் நாகப்ப நாயக்கர் என்பவர் தான். அந்த நாகப்ப நாயக்கர் என்ன பண்ணுகிறார் என்றால், தானே திரும்பவும் தானே இங்கே ஆட்சியாளர், தான் கிருஷ்ணதேவராயருக்கு கீழே வருபவர் அல்ல என்பது போன்ற ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்குகிறார். உடனே கிருஷ்ணதேவராயர் என்ன செய்கிறார் என்றால், நாகப்ப நாயக்கனுடைய மகன் அவர்தான் இந்த விஸ்வநாத நாயக்கர், அவரை அனுப்பி அவருடைய தந்தையே இங்கே பாண்டிய நாட்டிலிருந்து பிடித்து கைதியாக கொண்டு போகிறார். இதை படமாக கூட எடுத்திருக்கிறார். அப்படி அதிலே சிவாஜி கணேசன் கூட நாகப்ப நாயக்கராக அவர் நடிச்சிருப்பார். இப்படி தமிழர்கள் நாட்டிலே தெலுங்கு மக்களுடைய ஆட்சி அப்போது வருகிறது. அந்த நாயக்கருடைய ஆட்சி. உடனே கிருஷ்ணதேவராயர் என்ன செய்கிறார் என்றால், இந்த விஸ்வநாத நாயக்கரையே அங்கே மதுரையினுடைய ஆட்சியாளராக மாற்றுகிறார். இதன் மூலம் மதுரையிலே நாயக்கருடைய ஆட்சி நேரடி ஆட்சி, அதுதான் நாயக்கருடைய ஆட்சி, நேரடியான நாயக்கருடைய ஆட்சியாக 1526 முதல் 1697 வரை அது நடைபெறுகிறது. 1697 இது எல்லாம் ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு வருடங்களாக நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். 1 or 2 இயர்ஸ் கொஞ்சம் வேரி ஆகலாம். 1697 இந்த நாயக்கருடைய ஆட்சி முடிவுன்னு நாயக்கரிலே பெரிய பெரிய ஆட்சியாளர்களாக இருக்காங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும்னா திருமல் நாயக்கர் போன்ற பெரிய ஒரு வீரமிக்க ஆட்சியாளர்கள் எல்லாம் அங்கே இருந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை அவர்கள் ஆண்டிருக்கிறார். அவர்கள் தெலுங்கு பேசி தமிழகத்தை அவர்கள் ஆட்சி செய்த காலம் அது. 1697 என்ன நடக்கிறது என்றால், அங்கு அவுரங்கசீப் ஒரு மிகப்பெரிய படையை அனுப்பி இந்த தென் நாட்டிலே இருக்கின்ற, தென் இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து முஸ்லிம் சின்ன சின்ன ஆட்சியாளர்களை எல்லாம் அவர் தோற்கடித்து முழுமையாக அவர்கள் அந்த முகலாய ஆட்சியை அங்கே நிறுவ முயற்சிக்கிறார் அந்த காலகட்டத்தில். அப்படி வரும்போது அவருடைய அந்த அவுரங்கசீப்பினுடைய படை தளபதிகள், அவருடைய அதிகாரிகள் என்று நாம் சொல்லலாம், அவர்கள் இந்த தமிழ்நாட்டை பிடித்து தமிழகத்தை அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அவருடைய ஆட்சி தான் இந்த ஆற்காட்டு நவாப் என்பதாக நாம் பார்க்க வேண்டும். இந்த ஆற்காட்டு நவாப்பினுடைய ஆட்சி 1697 முதல் 1801 முதல் நடப்பதாக இங்கே அறிகிறோம். 100 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த காலகட்டத்தில் தான் இந்த முகலாயர்களுடைய ஆட்சி, அதுதான் ஆற்காட்டு நவாப்பினுடைய ஆட்சி. தமிழகத்திலே ஆற்காட்டை தலைநகராக கொண்டு ஆற்காட்டு நவாப்கள் தமிழகத்தை ஆண்ட காலம் அது. அந்த காலகட்டத்திலே பல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டாம், வீரபாண்டி கட்டப்பனுடைய அந்த தூக்கிலே அவர் போட்ட சம்பவம், மருது சகோதரர்கள், அந்த மாதிரியான ஒரு நிறைய நிறைய நிகழ்வுகள் எல்லாம் அங்கே நடப்பதாக நாம் பார்க்கிறோம். அது எப்படி என்றால், இந்த ஆற்காட் நவாப்புக்கு இங்கிலீஷ்காரர்கள் அவர்கள் அடியாட்களாக தான் நாங்கள் போய், அவர்கள் ஆட்சியாளர்களே கிடையாது. அந்த நவாப்புக்கு அவர்கள் அடியாட்களாக அவர்கள் கொஞ்சம் படைகளை அனுப்புகிறார்கள் சப்போர்ட்டுக்காக. அப்படி வந்தவர்கள் தான் இந்த ஆங்கிலேயர்கள். இந்த ஆங்கிலேயர்கள் அவர்கள் கொஞ்சம் அதிகாரத்தோடு இந்த வீரபாண்டி கட்டபொம்மன் அவர்கள் எல்லாம் அவர்கள் தூக்கிலே போட்டு பறிவசூல் செய்கிறார். வேற ஒன்றும். ஏனென்றால் தமிழ்நாடு ஒரு பெரிய ஒரு இடம், பெரிய ஒரு, இந்த பெரிய பரப்பளவை ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு முஸ்லீம் அந்த ஆற்காட் நவாப்புக்கு ஆட்கள் கிடையாது. அதனால் அவர்கள் கணக்கெடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டிலே 100 மக்கள் தமிழ் மக்களாக இருந்தால் இந்த முஸ்லீம் மக்கள் ஒரு 2% கூட இருக்க மாட்டார்கள் அந்த நேரத்திலே. அந்த 2% இந்த 98% மக்களை ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்பதுதான்
ஆச்சரியமான ஒரு விஷயம். அதனால அதனால அவர்களுக்கு ஆட்கள் தேவை இருக்கிறது. அவர்கள் வரி வசூல் செய்யும் போது ஒரு கூட்டமாக செல்வார்கள். அந்த முகலாய ஆட்சியில் உள்ள அந்த ஆர்காட் நவாப்புடைய படை கூட்டமாக செல்லும். கூட்டமாக சென்று ஒரு இடத்துல டென்ட் போட்டு அங்கே தங்கியிருந்து பக்கத்தில் உள்ளவர்களையும் அழைத்து, நீங்கள் பக்கத்தில் உள்ள அந்த பணம் கலெக்ட் பண்ணவர்களும் அழைத்து நீங்கள் பணம் கொடுங்கள். அதனால அவர்கள் கொடுப்பார்கள். அதை வாங்கி கொண்டு திரும்பவும் அவர்கள் ஆர்காட் நோக்கியே வந்து விடுவார்கள். இப்படி போகும்போது தான் அவர்களுக்கு சப்போர்ட் தேவை இருக்கிறது. அதனால் அவர்கள் ஆங்கிலேயர்கள் அந்த காலத்திலே கொஞ்சம் இந்த வெடி மருந்து, இந்த டேங்க் எல்லாம் வைத்திருக்கிறார். அவர்களையும் அவர்கள் கொஞ்சம் பேரை அழைத்து சென்றார்கள். அப்படி ஆங்கிலேயர்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த திப்பு சுல்தான் அவர்கள் வந்து கர்நாடகத்திலே ஒரு பெரிய ஒரு ஆட்சியாளராக, பெரிய வீரமிக்க ஒரு ஆட்சியாளராக அவர் வந்து கொண்டிருந்தார். அவருக்கும் இவர் இந்த ஆர்காட் நவாப்புக்கும் இடையே ஒரு தகராறு. அவர்களுக்கிடையே ஒரு சண்டை வரும்போது அந்த சண்டையில் ஆங்கிலேயர்கள் இந்த ஆர்காட் நவாப்புக்கு உதவி செய்கிறார்கள். அதாவது அடியாட்களாக அப்படி நாம் சொல்ல வேண்டும், இன்னைக்கு சொல்லலாம். இல்லைன்னா வந்து ஒரு அவர்கள் இராணுவ ரீதியாக அவர்கள் உதவி செய்கிறார். அப்படி அவர்கள் உதவி செய்யும் போது அந்த திப்பு சுல்தானை அவர்கள் தோற்கடித்து அவர்கள் அந்த திப்பு சுல்தானுடைய ஆட்சியை அகற்றுகிறார். அப்படி அகற்றி திரும்பவும் இந்த ஆர்காட் நவாப்புடைய ஆட்சி முழுமையாக அங்கே நடக்கிறது. அப்படி அவர்கள் ஆங்கிலேயர்கள் திப்பு சுல்தானுக்கு இந்த ஆர்காட் நவாப்புக்கு உதவி செய்ததால் ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு பணம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கான சம்பளம். ஏனென்றால் அவர்கள் நிறைய செலவு செய்திருக்கிறார்கள். ஆட்கள் நிறைய இருந்திருக்கிறார்கள், நிறைய பேர் டேங்க் எல்லாம் அவர்கள் உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள், நிறைய பண செலவு அவர்களுடைய வேலை செய்திருக்கிறார்கள். அப்படி கேட்கும்போது ஆங்கிலேயர்கள் என்ன, இந்த ஆர்காட் நவாப் என்ன செய்கிறார், நீங்கள் இந்த பகுதியில் எல்லாம் நீங்கள் வரி வசூல் செய்து அதை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி அவர் சொல்லும் போதுதான் இந்த ஆங்கில அதிகாரிகள் எல்லாம் போய் அங்கே வீரபாண்டி கட்டபொம்மனிடம் வரி வசூல் எல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்படி கேட்கும்போது அங்கே ஒரு சில, நான் ஏன் உனக்கு வரி தர வேண்டும், நீ உனக்கும் எனக்கு என்ன பிரச்சனை என்றெல்லாம் அவர்கள் பேசுவதாக நான் அறிவேன். அதற்கு பிறகு ஆங்கிலேயருடைய ஆட்சி இங்கே தமிழ்நாட்டிலே வருகிறது. எப்படி என்றால் பல காலமாக அவர்கள் வரி வசூல் செய்து வந்தவர்கள் அந்த முகலாயருடைய அதிகாரிகள் அந்த ஆர்காட் நவாப் அவர்களிடம், நாங்கள் உங்களிடம் வருஷத்திற்கு ஒரு அமௌண்ட் தந்து விடுகிறோம், நாங்கள் முழுமையாக வரி வசூல் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதாக சொல்லி, ஏனென்றால் அவர்கள் பலம் பெற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் ஆங்கிலேயர். ஆனால் இந்த ஆர்காட் நவாப் அவர்களாலும் ஒன்றும் எதிர்த்து சொல்ல முடியும். சரி என்று இவர்களும் ஏற்றுக்கொண்டு வருஷம் வருஷம் அவர்களுக்கு பணம் பெற்றுக் கொண்டார்கள் நவாப் அவர்கள். ஆங்கிலேயர்கள் தமிழ்நாட்டை முழுமையாக வரி வசூல் செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை பெற்றவர்களாக மாறினார்கள். இதுதான் தமிழ்நாட்டை ஆங்கிலேயர்கள் பிடித்த கதை. இந்த ஆங்கிலேயர்கள் ஒன்றும் சண்டை போட்டு எல்லாம் அவர்கள் பிடிக்கவில்லை. ஒருவருக்கு அடியாளாக இருந்து அவர்கள் இந்த தமிழ் நாட்டையே அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் யோசிக்கும் போது நமக்கே என்ன இப்படி எல்லாம் நடந்திருக்கிறதா இருப்பதாக எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் முழுமையாக நீங்கள் வாசித்து பாருங்கள். இதை மட்டும் வாசிக்க வேண்டும். இதற்காகத்தான் நான் இந்த இதை பற்றிய வரலாற்றை நான் எழுத வேண்டும், தமிழர்கள் முழுமையான வரலாறை தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை பற்றி 600 ஆண்டுகள் அடிமைப்பட்டு இருந்த நிலையில் போராடி விடுதலை பெற்ற தமிழர்கள், ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் பீப்புள் இன் இந்தியா ஃப்ரம் 1311 to 1947 என்கிற ஒரு சின்ன ஒரு கட்டுரை போன்ற ஒரு இதை நான் எழுதியிருக்கிறேன். அதிலே இந்த சுதந்திரத்திற்கு முந்தைய 600 வருடங்களில் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள், மதுரை சுல்தான் ஆட்சி 1323 முதல் 1370 வரை. இந்த மதுரை சுல்தானுக்கு முன்னால் உள்ள ஆட்சி பாண்டியர்களுடைய ஆட்சி, தமிழர்களுடைய ஆட்சி.
தமிழர்களுடைய ஆட்சி அந்த காலகட்டத்திலே முடிந்த பிறகு இந்த மதுரை சுல்தான்கள், தமிழர் அல்லாத தமிழ் மொழி பேசாத இந்த சுல்தான்களுடைய ஆட்சி நடக்கிறது. அதற்கு பிறகு இந்த மதுரை சுல்தான்களை தோற்கடித்து விஜயநகரத்தினுடைய நேரடி ஆட்சி வருகிறது. அங்கேதான் வீர கம்பண்ணா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு ஒரு பிரின்ஸ், ஒரு இளவரசு. அவர் இந்த கம்ப குமார கம்பண்ணா என்பவர், அவர் ஹரிகரா புக்கராயருக்கினுடைய ஒரு மகனாக அவர் இந்த தமிழகத்தை அவர் வந்து பிடித்து அவருடைய ஆட்சி, அது வந்து விஜயநகர ஆட்சியினுடைய நேரடி ஆட்சி. அது அது விஜயநகரத்தினுடைய நேரடி ஆட்சியின் தமிழகத்திலே நடக்கிறது. அதற்கு இங்கே ஒரு ஒரு ஆளுநரை போன்று அவர் செயல்படுகின்றார். அதற்கு பிறகு 1529 முதல் 1697 வரை இங்கே நாயக்கனுடைய ஆட்சி. அது தெலுங்கு பேசக்கூடிய, ஏனென்றால் இந்த கம்பண்ணா அவருடைய கன்னடம் பேசக்கூடிய ஒரு 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 இளவரசு. இவர் விஜயநகரத்தினுடைய நேரடி ஆட்சிக்கு பிறகு நாயக்கருடைய ஆட்சி அது முழுமையாக தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய ஆட்சியாக அது வருகிறது. அதனால் 1370 முதல் 1529 வரை கன்னடம் பேசக்கூடிய ஒரு மக்களுடைய ஒரு ஆட்சியாக தமிழகத்தில் நடப்பதாக நாம் கன்னடம் தெலுங்கு கூட அவங்க கலந்து செய்ய சொல்லலாம். ஏனென்றால் அந்த விஜயநகர ஆட்சி என்பது வந்து அது கன்னட தெலுங்கு மக்கள் ஒரு கம்பைன்டு ஒரு ஆட்சியாகத்தான் நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு நாயக்கனுடைய ஆட்சி 1529 முதல் 1691. இது வந்து முழுமையாக தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய ஆட்சியாக நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு முகலாயர்கள் அவுரங்கசீப்பினுடைய படை தமிழகத்தை பிடித்த பிறகு 1697 முதல் 1801 வரை அது ஆர்காட் நவாப் அவர்களுடைய ஆட்சியாக நாம் பார்க்கிறோம். அது இஸ்லாமியர்களுடைய ஆட்சி. அவர்கள் பேசுகின்ற மொழி வேறு. அதற்கு பிறகு 1801 முதல் 1947 வரை ஆங்கிலேயருடைய ஆட்சி. இந்த ஆங்கிலேயர்கள் இந்த ஆர்காட் நவாப்பிடம் நாங்களே முழுமையாக வரி வசூல் செய்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் வருஷம் வருஷம் ஒரு அமௌண்ட் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் ஆட்சிக்கு வந்து அதனுடைய ஆட்சி. அதற்கு பிறகு அந்த கம்பெனியுடைய ஆட்சி அது அந்த நேரத்தில். அதுக்கு பிறகு 1857 அது முழுமையாக இங்கிலாந்து ராணுடைய நேரடி ஆட்சியாக அது இந்தியாவிலே வருகிறது. அப்போது தமிழகத்திலும் அது போன்ற ஒரு ஆட்சி தான் நடைபெற்றது. இந்த காலகட்டத்திலே ஐரோப்பியர்களும் இங்கே தமிழ்நாட்டை ஒரு சில பகுதிகளிலே அவர்கள் ஆண்டு இருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தமிழகத்தின் தென் பகுதியிலே சவேரியார் அவருடைய ஒரு ஆட்சி ஆளுமை. அவர் மீனவ மக்களை எல்லாம் அந்த நாயக்கனுடைய ஆட்சியிலே தமிழ் பேசக்கூடிய அந்த மீனவ மக்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் இந்த ஐரோப்பியர்களுடைய துணை நாடி இருக்கிறார்கள். அப்படி இந்த சவேரியர் அவர்கள் அங்கே இருந்து கேரளாவில் இருந்து அவர்கள் காலிக்கட்டில் இருந்து இங்கே வந்து இந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். அதனால் நிறைய மக்கள் அவர்கள் கிறிஸ்தவத்தை அவர்கள் தழுவி இருக்கிறார்கள். அதுதான் காரணம். என்னால் இந்த நாயக்கனுடைய ஆட்சியால் நிறைய தமிழ் மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில். அதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் காலத்திலே அதற்கு பிறகும் நிறைய மக்கள் வந்து கிறிஸ்தவத்தை அவர்கள் தழுவிற்கு காட்சியெல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்படித்தான் தமிழகத்திலே கிறிஸ்தவர்கள் எல்லாம் உருவான காலமாக ஒரு அதிலே நிறைய இந்த இங்கே தஞ்சாவூர் பக்கத்திலே கூட தரங்கம்பாடியிலே அங்கே கூட ஒரு டேனிஷ் போர்ட்லாம் இருக்கிறது. டென்மார்க் அவர்களுடைய ஆட்சினா ஒரு சின்ன பகுதியிலே அவர்கள் வியாபாரம் செய்து அந்த இடத்தை அவர்கள் ஆட்சி செய்வதாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி தமிழ்நாட்டிலே ஐரோப்பியர்களுடைய ஆட்சி கூட நிகழ்ந்திருக்கிறது.
என்பதை நாம் இதற்கு இடையிலே தஞ்சாவூரை இந்த நாயக்கருடைய ஆட்சியில் இருந்து இந்த மராட்டியர்கள் அவர்கள் கைப்பற்றி அங்கே அவர்கள் மராட்டிய ஆட்சி அவர்கள் நிறுவியிருக்கிறார்கள். அதை பற்றி நான் இங்கே தெளிவாக நான் சொல்லவில்லை. ஆனால் அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டிலே தமிழர் அல்லாதவர்களுடைய ஆட்சி என்கும் போது மராட்டியர்களும் தமிழ்நாட்டை அந்த சிவாஜியினுடைய காலத்திலே சிவாஜியை தமிழ்நாட்டிற்கு வந்து தஞ்சாவூரை அவர் பிடித்து அந்த நேரத்திலே அங்கே அவருடைய தம்பி தான் அங்கே ஆட்சியில் இருக்கிறார். அவர்கள் வந்து குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் சிவாஜியினுடைய படையிலே இல்லை. அது இல்லாமல் ஒரு முஸ்லீம் படை அங்கே வந்து அது தஞ்சாவூரை பிடிக்கிறது. அதிலே அந்த முஸ்லீம் படையிலே சிவாஜியினுடைய தம்பியும் ஒரு பெரிய படைத்தலைவராக இருந்து அது ஆட்சிக்கு வருகிறது. அதுக்கு சிவாஜி அங்கே அவருக்கு அந்த ஆட்சிக்கு உதவுவதாக தான் நான் படிக்கிறேன். அப்படி மராட்டியர்களுடைய ஆட்சி தமிழகத்திலே குறிப்பாக அந்த தஞ்சாவூர் பகுதியிலே வருகிறது. அதுவும் ஏறக்குறைய ஒரு 1070 அந்த காலகட்டத்தில் நடக்கிறது. இப்படி மராட்டியர்களும் தமிழகத்தை பிடித்து அங்கே இருந்து அவர்கள் தமிழகத்தை ஆண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நினைக்கும் போது நமக்கே வியப்பாக இருக்கிறது. அவர்களும் தமிழ் பேசாத ஒரு மன்னர்கள். அவர்களும் தமிழ்நாட்டை ஒரு ஏறக்குறைய 250-300 ஆண்டுகள் அவர்கள் 250 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்பதுதான் நாம் பார்க்கிறோம். இப்படி தமிழகத்தை தமிழர் அல்லாத மக்கள் ஆட்சி செய்த காலத்திலே தமிழர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். உரிமைகளை இழந்து எங்களுடைய உடைமைகளை எல்லாம் இழந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களை எல்லாம் அவர்கள் பெற்று அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதைதான் நினைக்கும் போது பல தலைமுறைகள் உரிமைகளே இல்லாத ஒரு வாழ்வை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த உரிமைகளை இழந்த அந்த சமுதாயம் உரிமை பெற்ற ஒரு சமுதாயமாக மாறுவதற்காக நமது முன்னோர்கள் சுதந்திர போராட்டத்திலே அவர்கள் ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை கொடுத்து நம்மை போன்ற இந்த இளைய சமுதாய உரிமைகளோடும் மதிப்போடும் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், உழைத்திருக்கிறார்கள் என்பதுதான். அந்த உழைப்பிலே தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவிலே அளப்பரிய பணியாற்றிய வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை நாம் நினைக்க வேண்டும். செக்கெழுத்து செம்மல் இந்த நாட்டினுடைய உரிமைக்காக நம் சமூகத்தினுடைய உரிமைகளுக்காக அவர்கள் மிகப்பெரிய ஒரு தொண்டினை அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் சமுதாயம் நாம் என்றும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதை போன்று பாரதியார் நான் வறுமையில் இருந்தாலும் கூட நான் உரிமைகளுக்காக நம் மக்களுடைய உரிமைகளுக்காக ஒரு எழுச்சி மிக்க ஒரு போராட்டத்தை ஒரு எண்ணங்களை எல்லாம் இந்த மக்களிடையே பாய்ச்சிய ஒரு வீரமிக்க ஒரு மனிதராகத்தான் நாம் பார்க்கிறோம். சுப்பிரமணிய சிவா அவரை போன்ற ஒரு தியாகியை நாம் பார்ப்பது மிகப்பெரிய ஒரு சுப்பிரமணிய சிவாவுடைய பெயரை இங்கே சென்னையிலே உள்ள எக்மோர் ஸ்டேஷனுக்கு நீங்கள் வைக்க வேண்டும் என்பதாக நான் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். சுப்பிரமணிய சிவா என்கிற அந்த தியாகினுடைய விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா என்கிற பெயரை தமிழகம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட தியாகத்தை இந்த தமிழ் சமுதாயம் மதிக்க வேண்டும் என்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அதை போன்று நிறைய பேருக்கு ராஜாஜி அவர்களெல்லாம் மிகப்பெரிய ஒரு அரசியல் ஒரு லாயராக இருந்தாலும் கூட அவரும் அரசியலில் ஈடுபட்டு காந்தி வழியிலே அவர்கள் போராடினார்கள் சுதந்திரத்திற்காக. அவருடைய பணி மிக சிறந்த பணி. அதை போன்று தீரர் சத்தியமூர்த்தி காமராஜருடைய ஆசான், அவரும் மிகப்பெரிய ஒரு பணியை ஆற்றியவர். மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், தமிழ் மக்களை தட்டி எழுப்பியவர்.
பெருந்தலைவர் காமராஜரை எல்லாம் உருவாக்கிய ஒரு பெருந்தகை என்பதையெல்லாம் நாம் நினைத்து அவர்களையும் நாம் என்றும் நன்றியோடு நாம் இந்த தமிழ் சமுதாயம் அவர்களுக்கு நடத்த வேண்டும் என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதன் இந்த தமிழ் சமுதாயம் உரிமை பெற வேண்டும் என்பதற்காக வன்முறையில் அவர் செயல்பட்டு அவர் ஆங்கிலேயரை கொண்டு தன்னுடைய உயிரையும் அவர் எடுத்துக்கொண்டார் என்பதுதான் நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கூட ஒரு இந்த மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக உழைத்த ஒரு பெரிய ஒரு இளைஞராகத்தான் நான் பார்க்கிறோம். அதை போன்று சுதந்திரமே வேண்டும், திருமணம் வேண்டாம் என்று சொல்லி மிகப்பெரிய அளவிலே உழைத்த ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களை எல்லாம் நாம் இன்னைக்கு முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை இந்த நாட்டிற்காக அர்ப்பணித்த பெருமகன் அவர். அதே போன்று நிறைய மக்கள் இங்கே உழைத்திருக்கின்றனர். கக்கன் போன்றவர்கள் எல்லாம் விடுதலை போராட்டத்திலே பங்கெடுத்து உழைத்தவர்கள். மதுரை கோயிலுக்குள்ளே போக வேண்டும், அங்கே வைத்தியநாத ஐயர் மக்களை எல்லாம் அழைத்து செல்வது. இதே போன்று நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இப்படி நிறைய ஒரு மக்கள் இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடும் போது தமிழகத்தினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக காமராஜர் 1940 பதவியேற்று அவர் 8 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தினுடைய விடுதலையை முன்னின்று நடத்திய தலைவராக நாம் பார்க்கிறோம். 1940 ஆண்டு முதல் 1947 ஆண்டு வரை தமிழக காங்கிரஸ் தலைவராக சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தலைமை ஏற்று சுதந்திர வேள்வியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திய காமராஜருடைய பணி தமிழக சுதந்திர போராட்ட வரலாற்றில் வெற்றி வரலாறு ஆகும். நமக்கெல்லாம் இந்த உரிமைகளை பெற்றுத்தந்த அந்த அந்த தலைமுறையுடைய தலைவராக பெருந்தலைவரை பார்க்கிறோம். அந்த தலைமுறையினுடைய முகமாக நாம் பெருந்தலைவரை காமராஜரை பார்க்கிறோம். அவர்களுக்கெல்லாம் நாம் இந்த தமிழ் சமுதாயம், இது இந்திய சமுதாயம் முழுமையாக கடமைப்பட்டிருக்கிறது. நாம் நன்றியோடு நாம் இருக்க வேண்டும். இப்படி பல தலைவர்கள் ஒரு தலைமுறையை தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து நமக்கு இந்த உரிமைகளை எல்லாம் பெற்று தந்திருக்கிறார்கள். அதனால் நாம் பெற்றிருக்கின்ற இந்த உரிமைகள் 600 ஆண்டுகள் அடிமைப்பட்டு இருந்த நிலையில் போராடி விடுதலை பெற்ற தமிழர்கள், இந்த தமிழ் சமுதாயம் நாம் பெற்ற உரிமையை நாம் அதனுடைய உண்மையான வேல்யூ அதை உணர்ந்து நம்மையே நாம் கடுமையான ஒரு உழைப்பிற்கு ஆளாக்கி நல்ல தலைமை தமிழகத்திலே உருவாக்கி நாம் அவர்கள் உருவாக்கிய அந்த ஒரு நல்ல ஒரு சமூகத்தை சிறப்பான சமூகமாக நாம் மாற்றுவதற்கும் உயர்த்துவதற்கும் நாம் உழைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.